இந்த ஃபினான்ஷியல் ரூல்ஸ் எல்லாமே ஏப்ரல் 1 இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி அரசும் சொன்னாங்க, இன்னொரு பக்கம் பேங்க்கும் சொல்லியிருந்தாங்க. நீங்க ஏடிஎம் கார்டெலாம் பயன்படுத்துவீங்களா? அது சார்ந்த சில முக்கியமான பேங்க்ஸ் ஹெச்டிஎஃப்சிலாம் சொல்றேன் சேர்த்து வச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஏப்ரல் 1 இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்க. இதுல நம்ம பார்க்க போறது இன்கம் டேக்ஸ் சார்ந்த புதிய விதிகள் இருக்குல்ல, இதை பத்தியும் இபிஎஃப், பென்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பேங்க் ரூல்ஸ், டெய்லி எக்ஸ்பென்சஸ்னு இது எல்லாம் சார்ந்து பல மாற்றங்கள் நடக்க போகுது. இந்த நேரத்தில் நீங்க மற்ற வீடியோ சார்ந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதை விட ஒரு படி மேல இந்த கான்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியமானது, நீங்க சம்பந்தப்பட்டது. இதுல முதல்ல இன்கம் டேக்ஸ் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லிடுறேன். இந்த ஐடி பே பண்றாங்க பாத்தீங்களா இந்தியன்ஸ், இவங்களோட எண்ணிக்கை மட்டுமே 1,30,00,000 பேர்ல இருந்து 2,80,00,000 பேர் வரைக்கும் இருக்காங்க நம்ம நாட்டுல. நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த பாப்புலேஷன் எங்க இருக்கு, ஆனா டாக்ஸ் கட்டுறாங்க பாத்தீங்கன்னா அவங்க எண்ணிக்கை எவ்வளவு கம்மியா இருக்கு பாத்தீங்களா. இது நீங்க பர்சன்டேஜ்ல சொல்றதா இருந்தா நம்ம பாப்புலேஷன்ல குறைஞ்சது 1.5% ஆரம்பிச்சு அதிகபட்சம் 2.25% வரைக்கும் மட்டும்தான் டாக்ஸை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுவாங்களே, அப்படி ஃபைல் பண்ற இந்தியன்ஸோட எண்ணிக்கை மட்டுமே 8 கோடி பேருங்க. ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றவங்க எல்லாருமே டாக்ஸ் கட்டியாவான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. உங்களுக்கே தெரியும், வருமான வரி கணக்கு தாக்கல் பண்றது, வருமான வரியை கட்டுறது, ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஷியேட் இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா டிராவல் பண்ணி தான் புரியும். இந்த புதிய ஐடி ஆக்ட் 2025 ஏப்ரல் 1 இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதா. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா கடந்த 60 வருஷங்களா இருந்த இந்த பழைய ஐடி ஆக்ட் இருக்குல்ல 1961, அது ஃபுல்லா எடுத்துக்கொள்ளப்பட்டு அதை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இனிமே இந்தியாவில் இந்த 2025 சார்ந்த ஐடி ஆக்ட் இருக்குல்ல புதுசு, இதைத்தான் நாம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம். இதன்படி எடுத்துக்கிட்டா ITR 3, ITR 4 இதோட டியூ டேட் இருக்குல்ல, இதை ஆகஸ்ட் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இனிமே ஒரு வருஷமும் இதுதாங்க காலக்கெடு. வருமான வரி கணக்கு சார்ந்து கடைசி நாள்லாம் சொல்லுவாங்களே, அதுக்கான காலக்கெடு இதுதான். ப்ரோ, இதுக்கு முன்னாடி ஜூலை மாசம் போல இருந்துச்சுல அப்படின்னு கேட்பீங்க. கரெக்ட் தான், அதை தான் ஆகஸ்ட் 31 வரைக்கும் சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லாப் இருக்குல்ல, ஏற்கனவே கடந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும் போதே அவங்க தெளிவாக சொன்னாங்க பாருங்க, எங்க ஸ்லாப்ஸ் அதே தாங்க, ஆனால் புதிய ரிஜிம் கீழே எல்லாமே வந்துருவாங்க. ஸோ இந்த ஸ்லாப்ஸ் ஒரு முறை பார்த்துங்க, 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்குனாக்கா டாக்ஸ் கிடையாது. புது ரிஜிமை பேஸ் பண்ணி சொல்றேன். 4,01,000 ரூபாயில இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சா 5% டாக்ஸ் கட்டணும். 8,01,000 ரூபாயில இருந்து 12 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா 10% டாக்ஸ் கட்டணும். ஆக்சுவலா இது கீழே வர்றவங்களே மேக்சிமம் டாக்ஸ்க்கான பைசா கட்ட வேண்டிய தேவை ஏற்படாது. ஏன்னா உங்களுக்கு அதுல எக்ஸம்ஷன் அதுன்னு சொல்லிட்டு 12 லட்சம் ரூபாய் இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சிட முடியும். அதனால இந்த 10% அப்படின்றது கூட எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் கட்ட வேண்டிய தேவை இருக்காது. இதுக்கப்புறம் வாங்க, 12,01,000 ரூபாயில இருந்து 16 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கிறவங்க 15%, 16,01,000 ரூபாயில இருந்து 20 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருக்கிறவங்க 20%, 20 லட்சத்தி ரூபாயில இருந்து 24 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் ஈட்டுறவங்க 25%, அண்ட் இந்த ஸ்லாப்ஸ்ல கடைசி ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 30%. நீங்க வருஷத்துக்கு 24 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்க இந்த ஸ்லாபு கீழே வந்துருவீங்க, 30% ஸ்லாப்ல. ரைட்டு. இதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஷியல் இயரு, அசஸ்மெண்ட் இயரு, இது போல நீங்க வார்த்தைகளை பிரயோகப்படுத்த வேணாம். ஏன்னா பல ஆண்டுகள் குழப்பமா இருந்துச்சு இந்த டாக்ஸ் கட்டுறப்ப. அது எல்லாத்தையும் தூக்கிட்டு டாக்ஸ் இயர், வரி ஆண்டு அப்படின்னு ஒரு டேர்ம் அரசு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஏப்ரல் 1 வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இந்த ரிவர்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது நீங்க ஐடி ஃபைல் பண்ணிட்டீங்க, அதுல சில கரெக்ஷன்ஸ்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா 9 மாதங்கள் வரைக்கும் சொல்லிட்டு அவகாசம் கொடுத்துருப்பாங்க. இதுல என்ன தெரியுமா இப்ப ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க, 12 மாதங்கள், ஒரு வருஷம் வரைக்குமே டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே ப்ரோ, அப்படின்னா கரெக்ஷன்ஸை அந்த 12 மாதங்களுக்குள்ள எப்பனாலும் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். 9 மாதங்களை தாண்டி நீங்க கரெக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறது 3 மாசங்களை கூடுதலாக கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா ஃபைன் போடுறது கிட்டத்தட்ட பழசு மாதிரி தான் வருதுல்ல. ஓகே, இந்த டிசிஎஸ் டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த ஃபாரின் டிராவல்ஸ்லாம் மேற்கொள்வது சார்ந்து, இதுக்கான டிசிஎஸ் டாக்ஸ்ல திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 2% அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஃபாரின் ட்ரிப்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி. இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 20% மாதிரி இருந்துச்சா, அந்த டைம்ல நிறைய பணம் முடங்குச்சு. இதை நிறைய பேரும் ஃபேஸ் பண்ணிருந்தோம். இந்த எல்லா பிரச்சனையும் களை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ டூரிஸ்டா இருக்கட்டும், அப்புறம் இந்த அப்ராட்ல படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க கையில இனிமே பணப்புழக்கம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். முன்னாடி விட கம்பேர் பண்றப்ப இனிமே நல்லா இருக்கும். ஏதோ 1-2 நல்ல விஷயமா தெரியல, ஆனா 1-2 மட்டும் தான். போப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த மெச்சூரிட்டி இருக்குல்ல, அதாவது கோல்டு பாண்ட்ஸை பல பேரை வாங்கும். ஆனா அது ஆர்பிஐ கிட்ட இருந்தா டைரக்டா நம்ம வாங்கிட்டு இருக்கோமா? கிடையாதுல. ஸ்டாக் மார்க்கெட்ஸ் கிட்ட இருந்து கூட கோல்டு பாண்ட் நம்ம நிறைய வாங்குவோம். இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த புதிய விதிகளின் படி நீங்க ஆர்பிஐ கிட்ட இருந்து டைரக்டா கோல்டு பாண்ட் வாங்குறீங்க, அது மெச்சூர் ஆகுது அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வரி விலக்குங்க, வரி கட்ட வேண்டிய தேவையில்லை. இதே நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பேஸ் பண்ணிலாம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க
சிஜிடின்னு சொல்லக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸை கட்டியே ஆகணும். எதுக்கு? இதுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் வருதுல்ல, அதுக்கான சிஜிடியை நீங்க கட்டி ஆகணும். புரிஞ்சுச்சா? ரைட்டு. அடுத்த மேட்ரு, இந்த சேலரிடு எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா, அவங்க சார்ந்து என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்கு அதை பத்தி தெளிவா பாத்துங்க. உங்க குழந்தைங்களோட படிப்பு செலவு ஒரு மாசத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா இருக்கும் எக்ஸம்ஷன். இது ஒரு குழந்தைக்கு. இன்னொரு குழந்தைனா திருப்பி 3000. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, உங்க குழந்தை நீங்க ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா மாசத்துக்கு ஒரு குழந்தைக்கு 9000 ரூபா எக்ஸம்ஷன். மீல் வவுச்சர்ஸ் இருக்குல்ல, அது ஒரு மீலுக்கு 200 ரூபாங்க. ஒரு சாப்பாட்டுக்கு 200 ரூபா. இது ஆக்சுவலாக டாக்ஸ் ஃப்ரீயாக தான் கருதப்படும். இதுக்கு மேலே போச்சுன்னா எல்லாம் எங்கே வரும்னு நல்லா தெரியும். கார்பரேட் கிஃப்ட்ஸ் இருக்குல்ல, இது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்டை 15000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெடிக்கல் லோன்ஸ் இருக்குல்ல, இது எம்ப்ளாயர்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் வர்றது. இதுல 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. அடுத்து இந்த சேலரிடு எம்ப்ளாயிஸ் அண்ட் ஹெச்ஆர்ஏ நியூ ரூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த எக்ஸம்ஷன் சார்ந்த ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் சார்ந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க சில ஏரியா சார்ந்து. பெங்களூரு, புனே, ஹைதராபாத், அகமதாபாத் இது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸம்ஷன் 50% கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த 124 ஃபார் ரெண்ட் பெய்ட் டு பேரண்ட் அண்ட் ஸ்பௌஸ் அப்படின்ற கேட்டகரியில மேண்டேட்டரி ரிலேஷன்ஷிப் டிஸ்க்ளோஷர் இருக்குல்ல, இதை கம்பல்சரின்னு கொண்டு வந்தாச்சு. இனிமே பேன் கார்டு, நம்மளுக்கு எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் பேன் கார்டை கேட்க மாட்டாங்க. ஆனா இனிமே எதுக்கெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க தெரியுமா? நீங்க ஒரு வேலை 10 லட்சம் ரூபாய்க்கு மேல ஏதாவது அமௌண்ட் டெபாசிட் பண்றீங்கன்னா, வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா நீங்க பேன் கார்டை கம்பல்சரியா சப்மிட் பண்ணி ஆகணும். இது மாசத்துக்கு இல்ல, வருஷத்துக்கு. அண்ட் இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இதோட வர்த் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல போதுன்னு வைங்க, அது சார்ந்தும் நீங்க பேன் கார்டை சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, நான் கார் வாங்குறேன் அதுன்னு சொல்லிட்டு நான் வாங்குறோம்னாக்கா 5 லட்சம் ரூபாய்க்கு மேல அதோட விலை இருக்குன்னா அங்கேயும் பேன் கார்டை நீங்க காமிச்சே ஆகணும். அண்ட் இந்த ஹோட்டல்ஸ், அப்புறம் இந்த டிராவல் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதெல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க கேஷா பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அங்க பேன் கார்டு கம்பல்சரி. அப்புறம் ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நிறைய பேர் ஹியூஜான டிரான்சாக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அங்கெல்லாம் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸை இனிமே கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி கேட்காத டாக்குமெண்ட்ஸை இனிமே கேட்பாங்க. அண்ட் இதெல்லாம் சார்ந்து இந்த பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்லாம் பண்றப்ப அதை ஃபுல்லா மானிட்டர் பண்றதுக்கு அரசு அதிகாரிகள் அவ்வளவு பேர் இருப்பாங்கல்ல, அவங்க சார்ந்து சர்வேலன்ஸ் சிஸ்டம் இப்போ என்ஹான்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம ஹியூஜ் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த சிஸ்டம் என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ஆதார் கார்டுல இருக்க டீடைல்ஸ் இருக்குல்ல, இதுவும் பேன் கார்டுல இருக்க டீடைல்ஸும் இனிமே ஒன்னா தான் இருக்கணும். ஒன்னு எக்ஸம்ஷன் விடுவாங்க பார்த்தீங்கன்னா அங்கங்க, சரி ஒன்று தானே, இன்ஷியல்ல தானே, ஏதோ இதில் தானே மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டேன். இனிமே அதெல்லாம் கூடாது. பேன்ல என்ன டீடைல் இருக்கோ அது ஆதார்ல இருக்கணும், ஆதார்ல இருக்க டீடைல் பேன்ல இருக்கணும், மிஸ் மேட்ச் ஆகிடக்கூடாது. இது ரொம்ப தீவிரமா இதுக்கப்புறம் பார்க்க போறாங்களாம். ஓகே. ரெண்டாவது விஷயம், இபிஎஃப். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த புதிய லேபர் ரூல் இருக்குல்ல, இதன் அடிப்படையில பேசிக் பே, நம்ம வாங்குற அடிப்படை சம்பளம் இருக்குல்ல, இது ஒட்டுமொத்த சம்பளத்துல 50% அட்லீஸ்ட் இருக்கணும்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒட்டுமொத்தமா மாசம் ஒரு 30,000 சம்பாதிக்கிறேன்னு வைங்க, எனக்கு ஒட்டுமொத்தமா கம்பெனி கொடுக்குற சம்பளம் இவ்வளவுதான். இதுல என்னோட அடிப்படை சம்பளம் இருக்குல்ல, பேசிக் பே, இது கம்பல்சரியா 15,000 ரூபாய்க்கு மேலதான் இருக்கணும். புரியுதா மக்களே? இதான் இங்க சொல்றாங்க. இதுல என்ன ப்ரோ நல்லது, என்ன ப்ரோ கெட்டதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிஎஃப்க்கு பணம் போல கான்ட்ரிபியூஷன் இது கொஞ்சம் அதிகமா போகும். இன்னொரு பக்கம் கிராஜுவிட்டி இருக்குல்ல, இதுவும் கணிசமா நம்ம வேலையை விட்டுலாம் நின்னதுக்கு அப்புறம் ஓய்வு எடுப்போம் பாருங்க, அப்போ கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ பிஎஃப்பும் கிராஜுவிட்டியும் கொஞ்சம் நம்ம அதிகமாக பார்க்கலாம். உடனே இல்லை, பல வருஷங்கள் போன பிற்பாடு இதை நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஆனால் என்ன தெரியுமா பெரிய மைனஸ், டேக் ஹோம் சேலரி இருக்குல்ல, அது அடிபட ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக அடிபடும். ஓகே. ஒரு வேலை இந்த வேலை செய்கிறவங்க எனக்கு வேலை போதும் அப்படின்னு ரிலீவ் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரிலீவ் ஆன பிற்பாடு குறைஞ்சபட்சம் 30 நாட்கள், அதிகபட்சம் 90 நாட்களுக்குள்ள அவங்களுக்கான பெண்டிங் சேலரி செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிடணும். ஆனால் இனிமேல் என்ன தெரியுமா ரூலு, அதிகபட்சம் 2 நாள் தான். 2 நாள்லயே அந்த எம்ப்ளாய்க்கு சேர வேண்டிய பணம், அந்த சம்பளம், ஏதாவது செட்டில்மெண்ட்ஸ் கொடுக்கணுமா, அது இது எல்லாத்தையும் சேர்த்து 2 நாள்லயும் நீங்க கொடுத்து முடிச்சிடணும். இது பெரிய விஷயமா இருக்குல்ல. ஓகே. மூணாவது பென்ஷன், ரொம்ப ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் எம்ப்ளாய் சார்ந்து சொல்றேன். இனிமே அடிஷனல் ஃப்ரீடம் அரசு என்ஷூர் பண்றாங்க அரசு ஊழியர்களுக்கு. என்னன்னாக்கா, இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, இதுல எந்த பென்ஷன் ஸ்கீம் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்க அதை தேர்வு பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஃப்ரீ ஹேண்ட் அரசு எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்துட்றாங்க. அவங்க நினைச்சா இந்த ஓல்டு பென்ஷன் சிஸ்டம் இருக்குல்ல, அதுலயே ஃபாலோ ஆகலாம். அப்படி இல்லைன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல, இந்த நியூ பேஸ் பண்ணி இதுலயே நீங்க ஃபாலோ ஆகலாம். ஸோ இது முழுக்க முழுக்க ஸ்விட்ச் ஆப்ஷனோடு உங்களுக்கு அரசு கொடுத்துட்றாங்க. இல்லை, அடுத்த 4வது விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீடுகள். மேக்சிமம் நம்ம ஆளுங்க முதலீடுகள்லாம் எங்க போடுவாங்க, பெருசா ஷேர் மார்க்கெட்ல போடுவாங்களா? அது சார்ந்த முக்கியமான விஷயம், இந்த கம்பெனிஸ்லாம் பைபேக் பண்ணாம பார்த்துருக்கீங்களா? ஷேர்ஸ் அதிகமாக நம்ம பைபேக்லாம் பண்ணுவோம். இது போல பண்ணாலும் சரி, கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இருக்குல்ல, இது சார்ந்தும் சரி, இனிமே கொஞ்சம் சர்ஜை நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் அது ஹையா மாற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த எஸ்டிடின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதாவது
செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ், இது எஃப்&ஓ ட்ரேடர் சார்ந்து இனிமே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏப்ரல் 1 இருந்து இதுவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ரைட்டு. 5வது, இது கேட்டு பல பேரும் என்ன ப்ரோ இது அப்படின்னு கொந்தளிக்கலாம். என்னன்னாக்கா, ஏடிஎம் அண்ட் பேங்க் சர்வீசஸ் ஃபீ இருக்குல்ல, அது இதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்க முதல்ல அனௌன்ஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அதாவது யூபிஐ விட்ரா இருக்குல்ல, இதுவும் ஏடிஎம் டிரான்சாக்ஷனாக தான் கன்சிடர் பண்ணப்படுன்னு சொன்னாங்க. சரி ப்ரோ, இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏடிஎம் கார்டு ஹோல்டருக்கும் உங்களுக்கு இத்தனை டிரான்சாக்ஷன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அந்த பேங்க்ல ஒன்று வச்சிருப்பாங்களா, 3 டிரான்சாக்ஷன் ஃப்ரீயா பண்ணிக்கலாம்ப்பா, மாசத்துக்கு 5 பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டு பண்ணாதான் அதுல கணக்குல சேரும்னு நினைப்பீங்க. ஆனா யூபிஐ விட்ரா பண்ணினாலே அதுவும் அந்த ஃப்ரீ டிரான்சாக்ஷன் லிஸ்ட்ல வந்துருன்ற மாதிரி தான் ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காங்க. இதுவும் ஏப்ரல் 1 இருந்து ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகுதா? அடுத்து பிஎன்பி பேங்க் வாங்க. இந்த பேங்க் சார்ந்து யூஸ் பண்ற சில டெபிட் கார்டு ஹோல்டர்ஸ், இவங்களுக்கு இந்த டெய்லி லிமிட் இருக்குல்ல விட்ரா பண்றது, இது முதல்ல 1 லட்சமா இருந்துச்சு, அதை 50,000 குறைச்சிட்டாங்க இந்த டெய்லி விட்ரா லிமிட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லாமலேயே நீங்க ஏதாவது டிரான்சாக்ஷனை மேற்கொண்டு அது ஃபெயிலியர்ல முடிஞ்சிச்சுன்னு வைங்க, அதுக்கு ஃபைன் போடுவாங்க. அது வேற கொண்டு வந்திருக்காங்க. கடுப்பா இருக்குல்ல? நமக்கு எதனா பேங்க் எரர் காமிச்சு டிரான்சாக்ஷன் ஒரே நேரத்தில் பண்ண முடியல, கடுப்பா வரும். ஆனா இவங்க பண்ற வேலையை பார்த்தீங்களா, நமக்கு மட்டும் அபராதம், அவங்களுக்கு கிடையாது. எதனா சொதப்பினாங்கன்னா இதை கேட்டா பைத்தியக்காரத்தனமா கேட்கறான்னுவாங்க. அதாவது என் காசு கையில இருந்து போதுன்ற ஆதங்கத்துல நம்ம பேசணும்னாக்கா, சுத்தி இருக்க படிச்ச அறிவாளிகள் பல பேரும் என்ன ஃபினான்ஸே தெரியாம பேசுற அப்படின்னுவாங்க. ஆனா செலவு அவன் பண்ண போறது நம்ம தான். இதெல்லாம் பேங்க் எப்ப திருத்த போறான்னு தெரியல. ரைட்டு. டெய்லி எக்ஸ்பென்சஸ் மற்ற நாட்களில் விடுங்க, இது போர் சூழலாச்சு. எல்பிஜி சிலிண்டர்ஸ் இருக்குல்ல, இதோட விலையா இருக்கட்டும், ஃபியூல் பிரைசஸோட விலையா இருக்கட்டும், சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. சேஞ்ச் ஆகுறதுன்னா பெருசா குறையுமா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எலெக்ஷன் போயிட்டு இருக்கு, அதனால மேபி தான் டவுட் உங்களுக்கு வரலாம். ஆனா வேர்ல்டு கான்ஃபிளிக்ட பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபாஸ்டாக இருக்குல்ல, இதோட கட்டணமும் இதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிற வாய்ப்புகள் அதிகம். அண்ட் ட்ரெயின் டிக்கெட்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம கேன்சல் பண்ணுவோம் பாத்தீங்களா, அப்ப இந்த ரீஃபண்டிங் ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க சில விஷயங்கள், அது எல்லா விதிகளையும் இனிமேல் டைட் ஆக போறாங்களாம். ஸோ நீங்க ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணி கேன்சல் பண்றப்ப அது திரும்ப கிடைக்கிற தொகை இருக்குல்ல, அதுல கணிசமான தொகை அடிபடுறதுக்கும் இதுக்கப்புறம் வாய்ப்புகள் ரொம்ப பெருசா இருக்கு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இவ்வளவு விஷயம் அரசு பண்றாங்க, இன்னொரு பக்கம் பிரைவேட் ஃபார்ம்ஸ் சார்ந்து எல்லாமே பொருந்துற மாதிரி இருக்கு. ஆனா இது எல்லாத்துலயும் ஏற்படுற நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடுத்த பட்ஜெட்ல பேசினா கரெக்டா இருக்கும். நாட்டு மக்களுக்கு பட்ஜெட் வாசிப்பாங்களே அந்த டைம்ல சொல்றேன். அதை விட்டு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்து பேசி எங்க ஆட்சி அதுன்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. எந்த கட்சி மத்தியில் ஆட்சியில இருந்தாலும் நான் சொல்ற விஷயம் பொருந்தும். யோசிச்சு பாருங்க, இந்த விதி மாற்றங்கள்லாம் நமக்கு நன்மையா இருக்குமா, இல்ல திரும்ப நம்ம பாக்கெட்ல இருந்து பணத்தை இன்னும் எடுக்கிற மாதிரி தான் விஷயமா மாறிடுமான்றதை நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.